ஹலோ buddies, நான் உங்கள் தீனா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் பார்க்க போகிறோம். இது உங்கள் மேரேஜ், வெட்டிங், ஆனிவர்சரி, ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் லேயருக்குள்ளே போய் இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியா ஃபைலில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கும், நான் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது கொடுத்து இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சென்டராக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க ஃபோட்டோஸ் வந்து இதில் அந்த ஒயிட்டுக்கு பின்னாடி கொண்டு போகணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு பெண்டிங்குள்ளே போய் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போய்டும், ஒயிட்டு முன்னாடி வந்துடும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் கொடுத்து பிளெண்டிங்குள்ளே போய் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தா எல்லா ஃபோட்டோவும் பின்னாடி போயிடும். அதை கரெக்டாக பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணுங்கள். நம்ம மேலெலாம் பிளாக் வரும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அந்த பிளாக் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணணும், அப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் அதில் நம்ம பிளெண்டிங் பண்ணிடுங்க. கரெக்டாக ட்ரீம்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்போ தான் எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் பார்க்க கரெக்டாக இருக்கும். இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். எப்படின்னா நம்ம அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ பண்ணி நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு எஃபோர்ட்லாம் போட்டு பண்ணுவோம். பட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது. சிம்பிளாக பண்ணாலும் நல்லா இருக்கும். இப்படி பண்ணால் எப்பவுமே சிம்பிளாக பண்ணுங்கள், சிம்பிளாக க்யூட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். பின்னாடி ட்ரெயின் வேறு ஓடுது வீட்டுக்கு பின்னாடி, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மைக்கில் அப்படியே விழுது ட்ரெயின் சவுண்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு புது லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். லேயர் ஓப்பன் பண்ணிட்டு அதே பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. பிளாக் ஒயிட்டு உங்கள் இஷ்டம் எதுனாலும் கொடுங்க. கொஞ்சம் பிளாக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோ எல்லாமே டிஸ்பிளேஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறக்காமல். கீழே லாஸ்ட்டாக இருக்குல்லங்க, அதை எடுத்து பண்ணிக்கணும். அது கரெக்டாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு அப்புறம் மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ சேவ் பண்ண ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டிங்குள்ளே போயிட்டு மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். அந்த ஒயிட்டே தெரியாது, அந்த ஃபோட்டோ மேலே அந்த பிக்சர் மட்டும் வர மாதிரி இருக்கும். பார்த்தால உங்களுக்கு தெரியும், ப்ளே பண்ணி பாருங்கள் தெரியும். ஈஸி ஸ்டெப் தாங்க, எல்லாமே ஈஸி தான். அப்புறம் அந்த திருப்பி மீடியாக்குள்ளே போயிட்டு கேலரிக்குள்ளே போயிட்டு அந்த ரெட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோ அங்கே கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருங்க. நான் வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் அதை அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மீடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ஃபோட்டோ, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணணும்.
அந்த பிஎன்ஜி நான் எப்படி க்ரியேட் பண்ணணும், நீங்கள் பண்ணுவீங்க பிக்சார்ட்டில் போய் பிஎன்ஜி இல்லை ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிஎன்ஜி பண்ணுவீங்க. பட் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஜென்ரேட் பண்ணி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது நல்ல ஆப்பு, செம்மையாக இருக்கும். நான் கடைசியாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்னும் ஒரு 2 வேலை இருக்குது, அவ்வளோதான். வீடியோ மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு, எடிட் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மேலே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணோம், அப்புறம் இங்கே கீழே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணோம். அப்புறம் திருப்பியும் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு ஒரு பிஎன்ஜி வேர்டு பிஎன்ஜி இருக்கும், அதை எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்தோம்ல, அங்கே மேலே கொடுக்கணும். மேலே அப்ளை பண்ணிட்டு பிளெண்டிங்குள்ளே போயிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பேப்பர் சைடாக இருக்கனால சைடாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்காது. பிளெண்டிங்குள்ளே போய் மல்டிப்ளை கொடுத்துருங்க. அப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு பிஎன்ஜி இருக்கும். இது நீங்கள் சப்போஸ் வைக்கிறதா வச்சுக்கோங்க, வேணான்னா எடுத்துருங்க. நான் வேறு பிஎன்ஜி கூட நான் கொடுக்குறேன், அதை கூட போட்டுக்கோங்க. இதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து மல்டிப்ளை கொடுத்துருங்க. மல்டிப்ளை கொடுத்தா கரெக்டாக வராது, பிளெண்டிங்கில் போய் மல்டிப்ளை கொடுத்துருங்க. அப்புறம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சென்டராக இருக்கிறது ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடும், இது மட்டும் டார்க்காக தெரியும். அப்புறம் கடைசியான ஒரு வேலை, இதை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு பிளெண்டிங்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் போயிடும். இது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும், சைடில் கலர் வந்து மேலே கீழேன்னு போயிட்டே இருக்கும். அது பேக்ரவுண்ட் ஃபோட்டோவோடது, உங்களுக்கே தெரியும். ப்ளே பண்ணிருக்கேன், உங்களுக்கே தெரியும். சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள், நல்லா இருக்கும். அப்புறம் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு வெப்சைட்டு, அது வந்து ரிமூவ் பிஜின்னு ஒரு வெப்சைட்டு. எந்த க்ரோம் எந்த ப்ரௌசர்னாலும் போடுங்க, கரெக்டாக வந்துடும். அதுக்குள்ளே அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோடு இருக்கும், அப்லோடு கொடுத்து ஃபோட்டோ கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். வீடியோ பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் படி. ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், எனக்கு அது போதும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்டே சேஃப், பீஸ்.